நமக்கு அதிகமாக ஒர்க் வர்றது பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் மேக்கப் மெஹந்தி இதுதான் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கிடச்சா போதும் அப்படின்னு ஒரு சின்ன கடையாக பார்த்துருந்தேன். அதே மாதிரியே கிடச்சிது. அர்ஜென்ட் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஆர்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நான் போய் வாங்கிட்டு வந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு. கடை அமைஞ்சதுனால அது கொஞ்சம் நம்மளுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ப்ரீ ப்ளீட்டிங் தான் வந்து ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் புக்கிங்க்கு வந்திருந்தாங்க. ஹோம் சர்வீஸ் அப்படின்னு போகும்போது ஜுவல் செட்லாம் நான் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்ருந்தேன். இப்போ அவங்க இங்கேயே வந்து போட்டு பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெஹந்தி போடுறதா இருந்தாலும் இங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கடையும் பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கிச்சு. அப்புறம் ஜுவல்லரி ரெண்ட்டுக்கும் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ப்ரைடல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதை அந்தந்த டேட்டுக்குன்னு எழுதியெல்லாம் போட்டுட்டு அடுத்தது ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ட்டு எல்லாமே செக் பண்ணி எடுத்து வைக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 கிளம்பணும். பொன்னாபுரம் ப்ரைடல் ப்ளேஸ்க்கு வந்து கிளம்பணும். நைட் வந்து சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ப்ரைட் ப்ளேஸ்க்கு போயிட்டேன். ப்ரைடு வந்து ஃபேஸ் வந்து காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சிம்பிளாக போதுன்ட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி விட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுங்க.